சங்கம் சென்னை மாநகர செயலாளர் எழில்ராஜ் பேசுகிறேன். ரேபிட்டோவில் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா புக்கிங் பண்ணும்போது கஸ்டமருக்கே பார்த்தீங்கன்னா 10, 20, 30, 50 ரூபா வரையும் மைனஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன், 50 ரூபாவில் அது மேலே கூட மைனஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன்லாம் புக்கிங் ஆப்ஷனில் ரேபிட்டோ நிறுவனம் காட்டிகிட்ருக்காங்க. டெய்லி 29 ரூபா வாங்குறியடா கம்முனாட்டி, எதுக்கு இந்தமாதிரி ஆப்ஷன் எங்களை கேட்காம நீ கொடுக்குற? எதுக்கு இதுமாரி ஆப்ஷன் எங்களை கேட்காம கொடுக்குற? டிரைவருடைய காசு கஸ்டமருக்கு எப்படி நீ மைனஸ் பண்ணி சொல்லி எங்கள் அப்போ இது எப்படி எனக்கு தெரியாமல் என் காசை நீ எடுக்கிறேன்னா அதுக்கு பேர் என்னடா? அது இது போல் ரேபிட்டோ நிறுவனம் ஒரு சில விதமான பல விதமானதான் மோசடிகளை ஈடுபட்டுருக்கானுங்க. அதனால் வரக்கூடிய புக்கிங்கை எடுக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் ரேபிட்டோவில் பார்த்து அந்த அமௌண்ட்டு சரியான அமௌண்ட்டாக தான் வந்திருக்கா, இல்லை ஏதாச்சும் கம்மியாக இருக்கா அமௌண்ட்டு அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் பார்த்துட்டு புக்கிங் எடுங்க. அவசரப்பட்டு ஓகே பண்ணி ரொம்ப சொற்பமான அமௌண்ட்டுக்கு ஓட்டி நஷ்டப்பட்டுன்னு போகாதீங்க. இதை ரொம்ப நாள் முன்னாடி சொல்லலான்னு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப சமீப காலமாக வரக்கூடிய புக்கிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக அதேமாரிலாம் வந்துட்டுருக்கு. அதாவது தான் டிஸ்கவுண்ட்டுன்றது அந்த தான் நிறுவனம் கொடுக்கும் ஃபர்ஸ்ட்லாம் அதுக்கப்புறம் டிரைவருக்கு அந்த காசை கொடுத்துரும். இப்போ கஸ்டமரே டிரைவருக்கு வரக்கூடிய அமௌண்ட்டை இதை டிஸ்கவுண்ட் பண்ணி போட்டுக்கிற மாரி தான் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கானுங்க. இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரியல. ஏன் இதேமாரி கஸ்டமர் அமௌண்ட் நாங்கள் ப்ளஸ் பண்ணிக்கலான்ற ஆப்ஷன் கொடுக்க வேண்டியதானே? எங்களுக்கு தேவையான அமௌண்ட் 20, 30 ப்ளஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஆப்ஷன் தானே, அதை பண்ண மாட்டானுங்க. அதனால் ரேபிட்டோ நிறுவனத்தில் ஓட்டக்கூடிய டிரைவருக்கு அதில் வரக்கூடிய அமௌண்ட்டை பார்த்துட்டு இதை எடுங்க. அவசரப்பட்டு ஓகே பண்ணி நஷ்டத்துக்கு ஓட்டாதீங்க, நஷ்டமாகாதீங்க. ஏற்கனவே ரொம்ப நஷ்டத்தில் தான் ஓட்டிகிட்ருக்கோம். நன்றி, வணக்கம்.